யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம குழுவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து அமைச்சரை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. அதாவது தேர்வு முடிவு வந்து விரைவில் வெளியிட சொல்லியும், அதே மாதிரி போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. அமைச்சர் அதை பொறுமையாக வந்து கேட்டு சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு குழு வந்து சகோதர சகோதரிகள் ஒரு குழு வந்து நேரில் வந்து சந்தித்து அந்த கோரிக்கையை அரசுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த கோரிக்கையை நேரில் சென்று தெரிவித்ததற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அந்த குழுவில் வந்து இணைந்து செயல்பட்ட அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் கண்டிப்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு மே 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குமரகுருபரன் சாரை வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்கிறதுக்கு குமரகுருபரன் சார் வந்து நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து ரெடியாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் போகலான்னு ஒரு முடிவில் வந்து இருக்கீங்களோ அவங்களாம் 8220261495 இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அந்த குழுவில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கலாம். குமரகுருபரன் சாரை வந்து நேரில் வந்து சந்திக்கிறதுக்காக இந்த முயற்சிலையும் ஈடுபடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் வந்து பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்வு முடிவு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் தேர்வு முடிவு வந்து வெளியிட்டு அப்பாயின்மெண்ட் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எண்டு வந்து எங்கே வரும் அப்படின்னா டெட் எண்டு எங்கே இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் தான் வந்து இருக்கும். நம்மளுக்கு தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் எண்டில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு அடுத்த வந்து அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து எண்டு வரலும் போட்டிருக்காங்க. ஜூன் மந்த் எண்டு வரலும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஜூன் மந்த் எண்டு அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து எங்கே இருக்குது வேக்கன்சி லிஸ்ட் அதை வந்து எடுத்துகிட்டு இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு எடுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டு பேஸ் அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசு அப்படியே தொடர்ந்து வந்து முயற்சி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதை நல்லா தெளிவாக வந்து நம்மளுக்கு காமிக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்பயுமே இதே ப்ராசஸ் தான். நியூ அப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா நியூ அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், ப்ரொமோஷன் கவுன்சிலிங் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு செப்டம்பர் மந்த்து தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து வரும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிசல்ட் வெளியிடுறது ஜூன் மந்த் வந்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வரும். இப்போ நம்ம கேஸ் பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அந்த 400 பேர் வந்து கேஸு என்ன முடிவு வருதோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணிக்கும். நம்மளுக்கு அந்த போஸ்டிங்க்கும் அந்த கேஸுக்கும் வந்து நம்மளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அவங்க தனியாக வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எது கிடைக்குதோ அது தனியாக அவங்களுக்கு உண்டானதை வந்து கிடைக்க போகுது. அது நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. இந்த 2222லேயும் கண்டிப்பாக வந்து அதை குறைக்க மாட்டாங்க. எக்ஸஸாக ஒன்றா போட்டோன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். நம்ம வந்து இந்த கோரிக்கை வச்சுருக்கோம், பணியிடங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக வந்து 2000 வரலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இப்போதைக்கு சான்ஸ் எனக்கு கிடைச்ச சோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 வரலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக 2222 ப்ளஸ் ஒரு 2000 அப்படின்னா 4000 வந்து சான்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் ஒரு 80 இருக்கிறவங்க வரலும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஷூராக வந்து 80 இல்லை அப்படின்னா 75 வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூராக வந்து வாய்ப்பு வந்து இருக்கும். 80 இருக்கிறவங்க வந்து 4000 போஸ்டிங்னால் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு பிரிவில் இருக்கிறவங்களுக்கு அது மார்க் வந்து கம்மியாக கிடைக்கும், கம்மியாக வந்து வரும். பிசிஎம் வந்து இருக்கவங்க, பிஎஸ்டிஎம் வந்து இருக்கவங்க, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பிசிஎம் அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோரிக்கையை வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுல அந்த கோரிக்கையை வந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து பிலோ வந்து 70 அது கீழே வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து உறுதியாக வந்து செயல்பட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் செகண்ட் லிஸ்ட்டு போட்டால் கூட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கான முயற்சிகளையாவது கண்டிப்பாக வந்து நம்ம ஈடுபடணும். அந்த மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். செகண்ட் லிஸ்ட்டாவது போட்டாங்கன்னா அடுத்த டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாமல்
இதிலே செகண்ட் லிஸ்ட்டு. நிறைய எக்ஸாமில் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து டிஆர்பியில் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து போட்டாங்கன்னா, கொஞ்சம் மார்க் வந்து கம்மியா இருக்கவங்க ஒரு 60 65 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்காவது கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஆனா, அதுக்கான முயற்சிகள நம்ம தான் வந்து ஈடுபடணும். அந்த மார்க்ஸ் வந்து கம்மியா இருக்கும் மொத்தமா யாராவது வந்து செய்வாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து கஷ்டம். அ அது எந்த அளவுக்கு வந்து அந்த முயற்சி எடுக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த வெற்றி வந்து இருக்கும். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வைக்கிறீங்க. மொத்தமே குடுக்குறதே வந்து 2000 போஸ்டிங் தான் வந்து குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் கோரிக்கை வச்சோம்னா ஒரு 2000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னா, 2012, 13ல 26,000 போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. அத அரசுக்கு தெளிவா வந்து சொல்லணும். அப்ப அந்த கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 13,000 போஸ்டிங் வந்து போட்டாங்க. அதனால நீங்க எங்களுக்காக ஏதாவது வந்து செய்யுங்க. அப்படின்ற ஒரு இத வந்து நம்ம இன்சிஸ் வந்து பண்ணா தான், அந்த கோரிக்கைய வந்து வச்சா தான் அவங்களுக்கு வந்து அரசு கொஞ்சம் வந்து யோசிக்கும். நம்ம ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்ட்டு. இது வந்து டைரக்ட்டா நம்ப வந்து அமைச்சர் லெவல்ல அரசுக்கு வந்து தெரிவிச்சிருக்கோம். டைரக்ட்டா முதல்வர வந்து சந்திக்கிறான ஒரு வாய்ப்பு, இத பத்தி முதல்வர கூட டைரக்ட்டா வந்து பேசுற ஒரு வாய்ப்பு வந்து இருந்தது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து என்ன பொறுத்தவரையிலும் வரலாம். அதனால அத வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மே 8ல குமரகுருபரன் சார வந்து சந்திக்கிறதுக்கு ஏதாவது வந்து இருந்தீங்க தயாரா வந்து இருந்தீங்க அப்படின்னா, 8220261495ன்ற நம்பர்ல வந்து ஒருங்கிணைப்பு குழுவுல வந்து இணைஞ்சு, அதுக்கான முயற்சியில வந்து எடுக்கலாம். ஓகே, நன்றி.